முதலமைச்சர் தூய்மை பணியாளர் பிரச்சனையா அங்க போயிட்டு கூலி படம் பார்த்துட்டு இருக்காரு. அங்க போராட்டம் வெடிக்குது, அங்க போட மாட்டேன்றாரு. அதே போல இங்க விவசாயிகள்லாம் நெல்மணிகள் விளைந்து போயிடுச்சே, மூட்டை மூட்டையா எல்லாம் வீணா போயிடுச்சேன்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போயிட்டு பைசன் படம் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காரு. சீஃப் மினிஸ்டர் எதை செய்யணுமோ அதை செய்யாம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. எதை செய்யலன்னு விவசாயிகளையும் கண்ணீரில் தத்தளிக்க விட்டாங்களேன்றாரு. யார் சொன்னது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதான் சார் அவர் சொன்னல, துப்பாக்கி சூடு நடந்ததே டிவியில பார்த்து நம்ம பதிலுக்கு பதில் இதே இல்லைங்க. அப்புறம் தான் நான் சொல்லிட்டேன், எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்குது. 100% நான் ஒரு விவசாய சங்க, நந்தன் கால்வாய் பாசன விவசாய சங்கத்தினுடைய தலைவர் முதல்ல. அப்புறம் 2வது கூட்டுறவு விவசாயிகளுடைய தலைவர். நான் ஒரு அடிப்படையில் நான் ஒரு விவசாயி. நான் சொல்றேன் சார், மனசாட்சியோட சொல்றேன் சார், இந்த ஆட்சியில் 1859 கொள்கை முதல் நிலையங்கள். சரி, அக்டோபர் திறக்க வேண்டியது செப்டம்பர் 30 நாள் திறந்தார். யாரும் எதிர்பாராத விதமாக இயற்கை இப்படி பெய்யும் என்பதே கணிக்க முடியாத அளவுக்கு. சரி, புரியுதுங்களா? நாம் இந்த கால நிலை மாற்றத்தில் மழை பெஞ்சிச்சு, பாதிக்கப்பட்டார்கள் விவசாயிகள். அது கொஞ்சம் நாற்று முளைச்சதை ஒத்துக்கிறோம். ஆனால் எதுவுமே செய்யலை அப்படின்னா எப்படி நியாயம்? இது தேர்தலுக்கான பேச்சு தானே. சரி.